சாண்ட்ரா எப்படிப்பட்டவங்கிற ஒரு இதை சொல்லி ஆகணும். ஒரு படத்துல வந்து நான் ஏடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு போயிட்டு வந்து ஒரு சீன் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காஸ்டியூம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச காஸ்டியூம், அதாவது டைரக்டர் விரும்பின காஸ்டியூம் அங்க அவங்ககிட்ட இல்லை. அப்போ அவங்க திருப்பி கேட்கறாங்க, சார் என்ன சார் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இல்லை மேம், இந்த காஸ்டியூம் வந்து அதுக்கு செட் ஆகாது, என்ன செய்யறது தெரியல. சரி ஓகே, நான் டேரக்டர்கிட்ட சொல்லிடுறேன், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் வந்துச்சு, லஞ்ச் பிரேக் வந்துச்சு, ஆளே காணோம். லஞ்ச் பிரேக் ஷார்ட் ரெடி ஆச்சு, வரல. ஒரு காமன் நேரம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கார் வந்து நின்றுச்சு, அதில் இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்துட்டு அந்த காஸ்டியூமை காமிக்கிறாங்க. அந்த சீனுக்கு என்ன பொருத்தமான காஸ்டியூமை போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மற்ற யாருமே போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அவங்க சாப்பிட கூட இல்லை, கார் எடுத்துட்டு பறந்துட்டாங்க. பறந்து போய் லஞ்ச் பிரேக் முடியக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வர்றாங்க. அந்த கேரக்டர்ல நடிச்சாங்க பாருங்களேன், அப்படி ஒரு டெடிகேஷனான ஆர்டிஸ்ட்டுங்க. அப்படி ஒரு டெடிகேஷனான ஆர்டிஸ்ட் வந்து சாண்ட்ராங்க. அவங்கள பிக் பாஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உண்மையா சொல்றேன், அவங்களுக்கு பிஆர்ஓலாம் கிடையாதுங்க. ரியலி ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனான ஆர்டிஸ்ட். ஒரு சீனை கொடுத்து பாருங்க, அப்படியே வாழ்ந்து உருகி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். உண்மையிலேயே பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றது இப்போ இருக்கிற 19 வேலை தகுதியான ஆளுன்னு கேட்டீங்கன்னா அவதே சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு இது இல்லை, அந்த சூட்டு அதுக்கே வந்து அவ்வளவு மெனக்கெட்டாங்க. பயங்கரமான டெடிகேஷன், சொல்ல வார்த்தைகள் கிடையாது. சாண்ட்ரா, நீங்க வந்து ஜெயிச்சு வரணுன்றத ரவி தேட்டர் சார்பாக வாழ்த்துறோம்.